ஓகே அன்பர்களே, இப்போ நம்ம பார்க்குறது தான் வந்து லோஷோ கிரிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிரிட்னா பாக்ஸஸ்ன்னு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து 9 பிளானட்ஸ்க்கும் நம்ம வந்து நம்பர்ஸ்க்கு இருக்குது. ஒரு பிளானட்டுக்கு 1னா சன்னு, 2னா மூணு, 3னா ஜூபிட்டர், 4னா ராகு, 5னா மெர்க்குரி, 6னா வீனஸு, கேது, தென் சேட்டன், மார்ஸ் அப்படின்னு சொல்லி 9 பிளானட்ஸ்க்கும் 9 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் லோஷோ கிரிட்டு. இது வந்து ஃபிக்ஸடு, இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. 492, 357, 816 இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்த நம்பர்ஸ் அப்படியே பாக்ஸில் போடணும். ஓகேங்களா? இதுதான் லோஷோ கிரிட்டுன்னு. இப்போ இந்த ஒரு பிளேனுக்கும் இப்போ இந்த ஹாரிசாண்டல் பிளேன், ஃபஸ்ட்டு ஹாரிசாண்டல் பிளேன், செகண்ட் ஹாரிசாண்டல் பிளேன், தேர்டு ஹாரிசாண்டல் பிளேனுன்னு சொல்லிட்டு 3 பிளேன் இருக்குது, 3 தளங்கள். அந்த 3 தளங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளேனில் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ நான் தனித்தனியாக பிரித்து காட்டுறேன். 492 இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மென்டல் பிளேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட மன அமைப்பு, புத்தி கூர்மை, அதை பற்றி சொல்லக்கூடியது. பிரெயின் ரிலேட்டட், அது அவங்களோட இன்டலெக்சுவலாக இருக்கிற தன்மை, ஷார்ப்பாக இருக்கிறது, பிரெயின் ஷார்ப்னஸ்ஸு, அதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து இந்த 492 ஃபில்லாக இருந்துச்சுன்னா. இப்போ நம்ம பர்த் நம்பரை போட்டு இந்த கிரிட்டில் ஒரு நம்பரை நம்ம ஃபில்லப் பண்ணுவோம். அது எப்படின்றத நம்ம அடுத்து பர்த் நம்பரை வச்சு நம்ம எப்படி ஃபில்லப் பண்ணோம், இந்த கிரிட்டை எப்படி ஃபில் பண்ணோன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த பிளேனுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எமோஷ்னல் பிளேன். இவங்க வந்து இந்த எமோஷ்னல் பிளேன்னா அவங்க வந்து ஹியூமனிட்டி, ரொம்ப மனித தன்மையை போற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அன்பும் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க. இது வந்து ப்ராக்டிக்கல் ஆர் த ஃபிசிக்கல் பிளேன் அப்படின்னு சொல்கிறது. எபிலிட்டி டு சக்ஸஸ், இது வந்துன்னா அவங்க வெற்றி பெறத்துக்கான தகுதி முழுவதும் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஹாரிசாண்டல் பிளேன் 492 அப்படின்றத பார்த்துட்டோம். 357, 81ன்றது ஹாரிசாண்டல் பிளேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வெர்டிக்கல் பிளேன்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து வெர்டிக்கல் பிளேன்ஸ் வந்து என்ன, இப்போ அதே பாக்ஸில் இருக்கக்கூடிய 438 இப்படி இந்த 438, 951, 276 இதை மட்டும் இப்போ தனியாக பார்க்கலாம். இந்த பிளேனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தாட் பிளேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் த குட் பிளானர், அவங்க வந்து நல்ல பிளான் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. டு எக்ஸிக்யூட் அவங்களோட செயல்பாடுகளை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நல்ல முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். இது வந்து வில் அண்ட் த டிட்டர்மினேஷன், அந்த உறுதித்தன்மையும் அவங்களோட மன வலிமையும் சொல்லக்கூடியது. பிகாஸ் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 9 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 9ன்றது மார்ஸை குறிக்கக்கூடியது, செவ்வாய், அந்த வீர செயல்கள் அந்த பண்ணுறதுக்கான தைரியம் இருக்கும். இது வந்து லீடிங் கெப்பாசிட்டி. ஸோ ரெண்டுமே இந்த தளத்தில் இருக்கிறதுனால இது புத்தி. ஸோ இது 3 சேர்ந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு வில் அண்ட் த டிட்டர்மினேஷன் பிளான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டெபிலிட்டி. அவங்க இந்த பிளேன் வந்து ஃபில்லாக இருந்தாலே அவங்க ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக தான் இருப்பாங்க. தே மே பி இன் சினிமா ஆர் பொலிட்டிக்கல், வாட் எவர், அவங்க எது இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செலிபிரிட்டியாக இருப்பாங்க, அப்புறமா பொலிட்டிக்கலாக இருந்தாலும் சரி. தே ஹேவ் த லீடிங் அண்ட் த ஆஸ் வெல் அஸ் ஃபேமஸ் கெப்பாசிட்டி. அவங்க ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. லீடிங் கெப்பாசிட்டி ஆஸ் வெல் அஸ் அ ஃபேமஸ் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. இந்த தளம் இருக்குது. இந்த அடுத்த தளம் வந்து என்ன 276. இது வந்து ஆக்ஷன் பிளேன்னா ஹவு தே ஆர் எக்ஸிக்யூட்டிங் தேர் பிளான், அவங்களோட பிளானை வந்து அவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்றதுல இருக்கும். இது வந்து இந்த பிளேன் ஃபில்லப் பண்ணால் ஒரு சராசரியான அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமைப்புகள், சராசரியான ஒரு ஆவரேஜான ஒரு லைஃபு, அந்த ஒரு சாமானியமாக ஒரு பொது ஜன்மம், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை அமையும். ஸோ ஓரளவு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இந்த பிளேனில் என்ன நல்லா இருக்குது பாருங்கள். 2 இருக்குது, மனசு சம்மந்தப்பட்டது. கேது ஆன்மீகம், ஞானம். இது 6ன்றது பர்சனல், பொது வெகுஜன தொடர்பு, இதெல்லாம் சேர்ந்தது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிளேனை ஹாரிசாண்டல் பார்த்துட்டோம், வெர்டிகலையும் பார்த்தாச்சு. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து லோஷோ கிரிட்னா என்ன, ஸோ அதை பற்றி ஒரு தெளிவு உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ வந்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த்லேருந்து எண்களை எடுத்து இந்த லோஷோ கிரிட்டில் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்றது செகண்ட் பார்ட்டில் போடுறேன். ஓகேங்களா? ஓகே, அது பாருங்கள். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக, எப்படின்றத ஃபுல்லாக கற்றுக்கலாம். ஓகே நண்பர்களே.